Hi viewers, welcome to Chan Fashions. இன்றைக்கி நம்ம Chan Fashionsல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃப்ரேம்க்கு எப்படி வந்து அந்த நாடா சுற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு நாடா சுற்றுங்கன்னு சொல்லிட்டீங்க, பட் எப்படி சுற்றுறது தெரியல அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன டெமோ காமிக்கலான் இருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரேம், என்னோடய 18 inch ஃப்ரேம். ஓகேங்களா, ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரேம் இது தெரியுதுங்களா, ஃபுல்லாக கவர் ஆகுது அவங்களுக்கு. 18 inch ஃப்ரேம். இதோ பாருங்கள், இதுதான் நாடா. இது வந்து என்னென்னா பாவடைக்கு போடுவாங்க பார்த்தீங்களா, இன்ஸ்கர்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உள்ள நம்ம சாரீ கட்டுறதுக்கு முன்னாடி போடுவோம்ல இன்ஸ்கர்ட்ஸ், அதுக்கு போடுவாங்க இல்லையா நாடா, அந்த நாடா. அது இந்த மாதிரி கேளுங்க, உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். ஜஸ்ட் சின்ன ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கேட்டால் கூட இந்த மாதிரி தருவாங்க. ஸோ இது வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 meters வச்சுருக்கேன். 3.5 meter இப்போதைக்கு நான் எடுத்திருக்கேன். கடையில் நீங்கள் ஒரு 4 meters கேட்டு வாங்கிக்கோங்க. இதை 4 meters கேட்டு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கை. சரி பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து 2 இருக்குது இல்லைங்களா, ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்கல்ல, ஸ்க்ரூவை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள். இப்படி வந்துடும் நம்மளுக்கு. ஓகேங்களா, 2 வந்துடும். ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து டாப். எப்பயுமே இந்த ஸ்க்ரூ வர்றது வந்து டாப்பாக மேலே வைக்கிறது, அவுட்டர் லேயரில் வர்றது. ஸோ அதுக்கு எதுவுமே இல்லாமல் வெறும் பிளெயின் ரவுண்டாக வர்றது வந்து இன்னர் லேயர். சரிங்களா, நம்ம இன்னர் லேயரில் தான் நம்ம இப்போ வந்து சுற்ற போகிறோம், நாடா சுற்ற போகிறோம். பாருங்கள், இது வந்து பிளெயினாக இருக்குது, எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்குது. அதே இது வந்து இந்த ஸ்க்ரூவோடு வருது. ஸோ ஸ்க்ரூவோடு வர்றது வந்து அவுட்டர் லேயர். ஸோ இதுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து ஸ்க்ரூ இல்லாமல் வருது பார்த்திங்களா, அதுதான் இன்னர் லேயர். அதுக்கு மட்டும் தான் இப்போ நாடா சுற்ற போகிறோம். அதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். சரி, எடுத்துக்கோங்க, கார்னர் எடுத்துக்கோங்க. ஸோ எதுக்கு நம்ம இந்த நாடா சுற்றுறோன்னா, இது மாதிரி சுற்றினா க்ரிப் வரும். நம்ம கிளாத் போட்டு நம்ம பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த க்ரிப்னஸ் வரும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். இது எல்லாருமே பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப அவசியமானது. பிகாஸ் நம்ம கிளாத் போட்டு ஒர்க் பண்ணுறப்ப கிளாத் வந்து நகர்ந்துட்டு லூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ இந்த நாடா போட்டு நம்ம பண்ணி வச்சுருந்தோம்னா ஃப்ரேமில், ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக லூஸ் ஆகாது. ப்ளஸ் வந்து கிளாத்தும் வந்து டியூரபிளாக இருக்கும். ஏன்னா இந்த ரிம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம கிளாத் போட்டு இழுக்கிறப்ப லைட்டாக கிழியறதுக்கு சான்சஸ் இருக்குது, கிளாத் கிழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாடா யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அது கிரிப்னஸ் வரும். ஸோ நம்ம இழுக்கிறப்ப நம்ம வந்து டைட் ஃபிட்டிங் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைட் ஃபிட்டிங் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கிழியாது. பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கார்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு க்ளூ கம் இது ஃபெவிக்ரிலோட அக்ரிலிக் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது பார்த்திங்களா, உங்களுக்கு ஷாப்ஸில் கிடைக்கும், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ இந்த ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது ஒரு கார்னரில் இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல, நாட் ஃபுல்லி, அங்கங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சும்மா 4 இடத்துல வச்சா போதும், ரொம்ப தேவையில்லை. ஏன்னா ஸ்டார்டிங் இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை பாருங்கள், கார்னர் எடுத்து இந்த மாதிரி உள்ளுக்கு இந்த மாதிரி உள்ளே பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் டைட்டாக ஹோல்ட் பண்ணி இந்த பாருங்கள் இப்படி சுற்றணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டுன்றதுனால இது மேலே சுற்றிருக்கேன், அது அடுத்தடுத்து பாருங்கள். இப்போ இது ஒரு வாட்டி சுற்றுறப்போ இதை உள்ளே இழுத்து விடுங்க. இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள், இந்த ரோல் வச்சு டைட்டாக. ஓகேங்களா, டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க, லூஸ் வரக்கூடாது. இந்த மாதிரி இது பாருங்கள், இது முடிகிற இடத்துலேருந்து நீங்கள் ஒரு ரோல் சுற்றுங்க எப்பயுமே. ஓகேவா, ஒன்று மேலே ஒன்று சுற்றிடாதீங்க, ரொம்ப பெருசாகிடும். அப்புறம் கிராஸாக அது பாருங்கள், கிராஸாக முடிகிற இடத்துலேருந்து இப்படி கிராஸாக சுற்றுங்க. நல்லா பிரித்து வச்சு அழகாக சுற்றுங்க, பொறுமையாக சுற்றுங்க, ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், ஆனால் இதெல்லாம் ரொம்பவே அவசியமானது ஆரி போடுறதுக்கு. பாருங்கள், கிராஸாக வச்சு முடிகிற இடத்துல கொஞ்சம் பிஃபோராக வந்து
அந்த ரெட் மார்க் தெரியுதா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரைக்கும் வரா மாதிரி கிராஸில் போடுங்க எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் சுற்றிட்டே வாங்க ஃபுல்லாகவே. எல்லா இடத்துலையும் நீங்கள் கம் போடணுன்னு அவசியம் இல்லை. சும்மா அங்கங்கே ஒரு இடத்துல வச்சா போதும். ஏன்னா சும்மா ஸ்டிக் பண்ணுறதுக்கு அதுவே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் டைட்டாக ஹோல்ட் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது. அது மாதிரி இந்த மாதிரி பஞ்சாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், ஈஸியாக பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி விடுங்க, அவ்வளோதான். இந்த பஞ்சாக விடுங்க. அடுத்தது திருப்பி எடுத்து இந்த பாருங்கள், இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பஞ்ச் அப்படியே இப்படி வெளியில் எடுத்து இப்படி விடுங்க. ஓகேவா? ஏன்னா அப்போ நீ ஈஸியாக முடிச்சுக்கலாம், ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது. ஒரு இந்த பஞ்ச் வெளியில் எடுத்து டேபிள் மேலேயோ தரையிலையோ அழகாங்க. ஸோ பாருங்கள், நான் பாருங்கள் இப்போ எவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்துட்டேன் பாருங்கள். எங்கேயாவது ஒரு சின்ன லூஸ்னஸ் இருக்கா, ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி உண்மையாக பண்ணிக்கிட்டு க்ரிப் பிடிச்சி இது பாருங்கள். இந்த பஞ்ச் அப்படியே விடுங்க, உள்ள விட்டுட்டு வாங்க. இந்த பாருங்கள், என்கிட்ட வந்துட்டேன் நான். ஸோ எவ்வளோ அழகாக இந்த பாருங்கள், அழகாக போட்டுட்டு வந்தால் தான் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நல்லா கொஞ்சம் கிராஸ் எடுத்து போடுங்க. இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், இந்த பாருங்கள், இந்த மாதிரி கிராஸில் போட்டுட்டு வாங்க. ஒன்றும் ரொம்ப ஓவர்லாப் பண்ணாதீங்க. லைட்டாக இந்த பாருங்கள், அந்த எண்டு முடியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல லைட்டாக இப்படி வந்தால் போதும். ஓவர்லாப் ஆகி லைட்டாக அதை பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோதான். ரொம்ப போட்டு ஒன்று மேலே ஒன்று ஓவராக சுற்றிக்காதீங்க. அதே மாதிரி கிராஸ் எடுத்து எப்பயுமே பண்ணுங்கள். இதை பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ கிராஸ் எடுத்து சுற்றுங்க, நல்ல க்ரிப் பிடிச்சி சுற்றுங்க. அப்போ தான் என்ன, நீங்கள் பிடிக்கிறதுலே க்ரிப்பில் நிற்கணும். அது நம்ம எல்லாத்துக்குமே பேஸ்ட் பண்ணிகிட்ருக்க தேவையில்ல, கம் போட்டு. பாருங்க, ஸோ எண்டு வர போகிறேன். ஸ்லோவாக பொறுமையாக அழகாக சுற்றுங்க. ஓகேவா? ஒர்க் நீட்டாக முடிங்க. இந்த ஒர்க் பண்ணாலும் ஆரியில் நீட்னஸ் தான் முக்கியம். ஸோ நீட்டாக முடிக்க பாருங்கள். என் வந்துட்டேன்னா ஜஸ்ட்டு ஒரு திருப்பி ஒரு கம் போடணும். அடியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க கம் போட்டு. இங்கேயும் இந்த பக்கம். ஸோ இதுக்கு ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஃபினிஷிங் உள் பக்கம் முடிங்க. இந்த இடத்துல அவுட்ரு ஃப்ரேமுக்கு வெளியில் ஜஸ்ட்டு முடித்து கட் பண்ணிக்காதீங்க. எப்பயுமே இது பாருங்கள், உள் பக்கமாக வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல முடித்து தான் நீங்கள் ஃப்ரேம் கட் பண்ணணும். இந்த நாடா கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள் பக்கமாக முடிச்சுட்டு இன்னர் சர்க்கிள் வருது பார்த்திங்களா, அந்த இன்னர் சர்க்கிளில் வச்சு கம் நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இதை நல்லா முடிச்சிடுங்க. ஓகேவா? கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹோல்ட் ஆகிடும்.
கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஹவு டு ஃப்ரேம் த நாடா ஃபார் ஆரி ஃப்ரேம் முடிஞ்சு போச்சு. ஸோ நாடா எப்படி போடுறது, ஆரி ஃப்ரேம் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்ற பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக க்ளீன். பக்கமாக ஏதாவது இருக்கா பாருங்கள், க்ளம்ஸினஸ். ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது, க்ளம்ஸியாக இருக்கக்கூடாது. மேலே சுற்றி ஒரு மாதிரி ஓவர்லாப் பண்ணிவிட்டு பல்ஜ் ஆக்கிடாதீங்க ஃப்ரேமை. ஸோ ஃப்ரேம் வந்து இந்த அளவுலே இருந்தால் தான் நம்மளால் திருப்பி போட முடியும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து அவுட்டர் ஃப்ரேம், இது இன்னர் ஃப்ரேம். ஸோ இன்னர் ஃப்ரேமில் தான் நம்ம எப்பயுமே நாடா சுற்றணும், அவுட்டர் ஃப்ரேமில் சுற்றக்கூடாது. அவுட்டர் ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரூ வரும். ஓகேங்களா? ஸோ இன்னர் ஃப்ரேமில் சுற்றிட்டு அதை பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாடா சுற்றுறதுனால கொஞ்சம் போட இதுவாக இருக்கும். ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஸ்க்ரூவை ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு போடுங்க. ஃபுல்லாத்தையும் அவுத்துருங்க. ஃபஸ்ட்டு போடுறப்ப ஃபுல்லாத்தையும் அவுத்துட்டு பாருங்கள், போல்ட்டெல்லாம் நல்லா ஞாபகமாக பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு ஃப்ரேம் உள்ள போட்டுங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நானும் கஷ்டப்பட்டேன், ஏன்னா புது ஃப்ரேமு. ஸோ புதுசாக நாடா கட்டினதுனால. ஸோ இப்போ பாருங்கள், போட்டுட்டேன் பாருங்கள் கரெக்டாக. முதல்ல அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுருங்க, கரெக்டாகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கலாம். இது என்னோடய கிளாத், நான் ஒயிட் கலர் கிளாத் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கிளாத். இது வந்து பாப்லின் கிளாத்து. ஓகேங்களா? சும்மா உங்களுக்கு போடுறதுக்காக நான் இந்த கிளாத் எடுத்திருக்கேன். பாருங்கள், ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்டர் ஃப்ரேமை ஓரமாக வச்சுடுங்க. இன்னர் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. இன்னர் ஃப்ரேம் எடுத்துகிட்டு இன்னர் ஃப்ரேமில் பாருங்கள், அதை கார்னர் சைடில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒர்க் நம்ம இப்படி பண்ண மூவ் ஆகிட்டே போவோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு பக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக பக்கமாக எடுத்துக்கோங்க. அது பாருங்கள், கொஞ்சம் துணி விட்டுருங்க. ஃப்ரேம்க்கும் கிளாத் கொஞ்சம் விடுங்க. அதே மாதிரி டாப்லேயும் கொஞ்சம் கிளாத் விட்டு பண்ணுங்கள். ரொம்ப கிளாத்தே விடாத மாதிரி போடாதீங்க. என்னோடய ஃப்ரேம் இங்கே இருக்குது, என்னோடய கிளாத் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து கிளாத் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் தொங்கணும், கீழே வந்து ஹேங் ஆகணும் கிளாத் ஃப்ரேம் போட்டால். ஸோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு பாருங்கள், இப்போ வந்து அவுட்டர் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னர் ஃப்ரேம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மேலே அந்த அவுட்டர் ஃப்ரேம் எப்படி வேணும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவதுனா லைட்டாக அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு போடுங்க. பட் நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா நீங்கள் ஸ்க்ரூ லூஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஃப்ரேம்லேயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணி ஒரு வாட்டியும் நம்ம அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாட்டியும் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகிறது கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரேமை, அடுத்த வாட்டி எதாவதுன்னா அதை பாருங்கள், இந்த போல்டு இருக்குது பார்த்திங்களா, இதை டைட் பண்ணிக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு. நம்ம வந்து சும்மா ரிமூவ் பண்ணி நம்ம போடணும். இப்போ பாருங்கள், நான் டைட் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இப்படி நல்லா இழுத்து விடணும், கிளாத்தை வந்து இப்படி நல்லா இழுத்து விடணும். கிளாத்தை நல்லா இப்படி இழுத்து விடணும். ஓகேங்களா? அப்படி இழுத்து விடுறப்ப என்னென்னா இந்த இடத்துல கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த நாடா சுற்றி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், ப்ரொடெக்ஷனுக்காக தான் இது. சரிங்களா? அண்ட் தென் க்ரிப்பாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இல்லைனா க்ரிப்னஸ் இல்லாமல் கிழிஞ்சிடும். இது பாருங்கள், இந்த இடம் லூஸ் இருக்கா, இப்போ நான் இழுக்கணும். இழுத்தா அது பாருங்கள் டைட்னஸ் வருது. ஸோ நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க எல்லா பக்கமும். சர்க்கிள் ஹேஸ் நோ கார்னர்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எல்லா பக்கமும் இழுத்து தான் ஆகணும், கார்னர்ஸ் சொல்ல முடியாது.
அதில் எடுத்துட்டிங்கன்னா அது பாருங்கள், அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கணும். அந்த சவுண்டு கேட்டதுன்னா ஓகே ரைட்டு, நம்ம ஆரி ஃப்ரேமில் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். லூஸ்னஸ்லாம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரேமில் போட்டதுக்கப்புறம் துணி மிச்சம் இருக்கணும். அதை பாருங்கள், இந்த சைடெலாம் மிச்சம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து க்ளோஸ்டாக போடாதீங்க. நான் துணி இது பண்ணுறேன், எனக்கு க்ளோஸ்டாக வேணும்னு போடாதீங்கன்னா ஒர்க் வந்து கிளாத் வந்து லூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே கொஞ்சம் விடுங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாக இந்த அளவுக்காவது நீங்கள் விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் துணி விட்டுட்டே ஃப்ரேமில் போடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒர்க் வந்து இப்படி இருந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஃப்ரேம் போடுங்க. நெக்ஸ்ட் அந்த பேலன்ஸ் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் அடுத்த ஃப்ரேம் போடுங்க. அதுக்கப்புறம் கீழே போடுங்க, அப்புறம் இந்த பக்கம் போடுங்க. ஸோ அந்த மாதிரி கிளாத்தையும் நீங்கள் மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு மோர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்பேஸ் விட்டு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. ஸோ கிளாத்தும் ஓரளவுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேம்ஸையும் அழகாக போட கற்றுக்கோங்க. இது வந்து 18 இன்ச் ஃப்ரேம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 இன்ச் ஃப்ரேம். இப்படி உள்ளே போகக்கூடாது. பாருங்கள், நான் அழுத்துறேன், எனக்கு உள்ளே போதா, அழுத்துறேன், எனக்கு உள்ளே போதா, இல்லை அந்த மாதிரி உள்ளே போகக்கூடாது. உள்ளே போகாமல் இருந்ததுன்னா கரெக்ட். ஓகேவா? இருந்தாலும் ஒரு வாட்டியும் ஸ்டிச்சஸ் முடிச்சுட்டு நீங்கள் அப்பப்போ வந்து இதை வந்து டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டே இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி புல் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கிளாத் வந்து கரெக்டாக ஃப்ரேமில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கிளாத் கண்டிப்பாக லூஸ் ஆகும். நம்ம ஸ்டிச்சஸ் போட கண்டிப்பாக கிளாத் லூஸ் ஆகும். லூஸ் ஆகிறப்போ ஒரு வாட்டியும் நீங்கள் புல் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுட்டு இந்த டைம் வீடியோ கிளியராக இருக்கா? ஸோ ஆரியில் எப்படி வந்து நம்ம அந்த நாடா எப்படி நம்ம போடுறது, சுற்றி நம்ம எப்படி ப்ரொடெக்ஷனுக்காக எப்படி பண்ணுறது, ப்ளஸ் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக நிறைய வீடியோஸ் இருக்குது என்னோடய சேனல்ஸில். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் கிளியர்